இப்போ நீங்க ப்ரிவியூல பார்த்த இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்புட் டைட்டில் இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு எவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டரில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷனை வந்து கம்ப்ளீட்டாக -100ன்னு கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ் வந்து -40. ஸோ -40 கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோரையும் -20 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளரை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் பிளர்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேசிக் பிளரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னதுன்னா பிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷனில் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போய் சேம் ஃபோட்டோவை நான் ரிட்டர்ன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை. ஸோ அதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ டிக்குன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லீனியர்னு இருக்கும். அதில் செகண்ட் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஃபெதரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபோட்டோவுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம சென்டரில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டிக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் அ ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எடிட்டில் போயிட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து நான் வந்து இந்த ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் கொடுத்துட்டு ஸோ பார்டர் கலரில் போயிட்டு கலரில் வந்து ஷேடோ வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்டர்லேயும் பிளாக் கலர் கொடுத்துட்டு சைஸை வந்து நல்லா கம்மி பண்ணிட்டுக்கோங்க. ஒரு 4:3 அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு இதை கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மோஷனில் போய்க்கோங்க. மோஷனில் போயிட்டு ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்லேயும் ஸ்கேல் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்கேலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு திருப்பி அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி ஸோ கரெக்டாக லாஸ்ட் வர இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸும் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வர ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் வச்சுட்டு திருப்பி செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் வரை நீங்கள் இந்த மாதிரி எடிட்டில் போயிட்டு நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.